பைக் வீலிங் முதல் பட்டாசு வரை ரீல் சாகசக்காரர்களை திருத்துவது எப்படி என்பது குறித்து கோவை மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். தீபாவளி சமயங்கள்ல பைக்ல சாகசம் செய்யறாங்க. இது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக இருக்கு. இது பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான இடையூறு ஏற்படுதுன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அதாவது சாகசம் பண்ற வகையில பட்டாசு வெடிக்கிறாங்க, அதே போல பைக் சாகசம் பண்றாங்க. அது எப்படி உங்களுக்கு இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா பைக்ல போகும்போது பட்டாசு தூக்கி எறியுது. அதனால குழந்தைங்க, பெண்கள் எல்லாமே வண்டியில வாகனத்துல போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயத்துல மற்ற வாகனங்கள் மீது மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால ஆக்சிடென்ட்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி எல்லாம் சாகசம் பண்ணி இப்படி வெடிக்கிறதெல்லாம் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. வாயில வச்சு வெடிக்கிறது, கையில வச்சு வெடிக்கிறது, சாகசம் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கணும். அது சந்துக்குள்ளையில அவ்வளவு ஸ்பீடா போறானுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தானே உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாதது. அதை முதல்ல தவிர்க்கணும். வீலிங் பண்றாங்கன்னு பேர்ல ரோட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்க வீட்டுல போய் வெடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? ஏதாவது காருக்குள்ள போய் வெடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? அதே மாதிரி பசங்களும் இப்ப ஜென்ஜி கிட்ஸ் எல்லாம் இனிமேலையாவது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கரெக்டான டைம்ல வெடிக்கணும். கொஞ்சம் மக்களுக்கு இடையூறு எல்லாமே வெடிக்கணும். சைலன்ஸ்ல சவுண்ட் வச்சுட்டு பர்ருன்னு சத்தம் கேட்கறது, மாடிஃபிகேஷனுங்கிற பேர்ல சவுண்டு பண்ணி ஹார்ட் பேஷண்ட் நிறைய பேர் போறாங்க. அது எல்லாம் பயமுறுத்துற மாதிரி இளைஞர்கள் போறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. பாதுகாப்பான பயணம் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன்னா அவங்கள நம்பி வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. இளைஞர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க.